சகோதரர்களே, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தை கொண்டாடு நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து நல்லவை தீவைகள், அனைத்து மகிழ்ச்சியான துக்கமான நிகழ்வுகள், நம் குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்ற அனைத்து அருள்வரங்கள் என அனைத்தையும் நினைவுகூறுவோம். மௌனமாக கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மக்களே, உணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் பூரிப்பில் புலர்ந்தும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அன்பர்களுக்கு மூவர் பெருவிழாவை கொண்ட இன்று இத்திருவிழாவை அன்புடன் வரவேற்கின்றது. பாலன் பிறந்து 8ஆம் நாள், இயேசு என்று பெயரிட்ட நன்னாள், அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நன்னாள், புத்தாண்டின் முதல் நாள் என 3 பெருவிழாக்கள் இறைவனின் நன்மை கணத்தையும் அவருக்குள்ள இரக்கத்தையும் நமக்கு மீண்டும் எடுத்துரைக்கின்றது. ஒரு புதிய ஆண்டை நமக்காக கொடுத்த இறைவன் அதை சிறப்பிக்க 2 பெரும் கொடைகளையும் தந்துள்ளார். எல்லா பெயர்களுக்கும் மேலான வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமம், மற்றொன்று கரிசனை அன்புடன் என்றும் நம்மை அரவணைத்துக் கொள்ளும் தாய் மரியாளின் உடனிருப்பு. இவ்விரு மாபெரும் சக்திகள் போதாதா இந்த உலகை எதிர்கொள்ள? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது ஆசி பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இன்று முதல் வாசகத்திலிருந்து தொடங்கும் இறையாசிராக வரும் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் இயேசுவின் திரு ஒளியில் ஒளிர்ந்த இதயங்களின் உள்ளத்தை போல நம் உள்ளங்களும் ஒளிர்வதாக. இறை இயேசு தன் தாயாம் அன்னை மரியாளை நமக்கு தாயாக தந்ததன் மூலம்
எல்லா இறையாசிர்கள் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதி நம் அனைவரின் உள்ளங்களில் நிறைவாய் பொழிவதாக. ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாவைப் போல இயேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தி இந்த புதிய ஆண்டில் நிறை அமைதியை பெற்றுக்கொள்ள திருப்பலி கொண்டாட்டங்களில் முழு உள்ளத்தோடு செவிப்போமாக வாரி. இந்த திருப்பலியில் சிறப்பாக பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த திருப்பலியில் அன்ரன் கிறிஸ்தி அவர்களின் குடும்பத்தார் இறைவனுக்கு நன்றியாக நம்மை ஜெபிக்க அழைக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் பெற்ற அனைத்து கடவுளின் இரக்கத்திற்காகவும் அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூற விழைகிறார்கள். மேலும் கிரகரி தங்கராஜா, ஜெயராணி இவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவில் இவருடைய ஆண் இலைப்பாட்சிக்காகவும் இயேசுதாசன் பியாட்ரிஸ், மணவள் பார்பிரம்மா இவர்களின் ஆண் இலைப்பாட்சிக்காகவும் இந்த குடும்பத்தினர்கள் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார்கள். இவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடும். இயேசு பிரியமான சகோதரர்களே, இந்த திருப்பலிதான் இந்த வருடத்திற்கு கடைசி திருப்பலியாக இருக்க போகிறது. இதே திருப்பலிதான் வருகின்ற ஆண்டின் முதல் திருப்பலியாகவும் இருக்க போகிறது. இந்த திருப்பலி போலவே நம்முடைய வாழ்க்கையின் சில பக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பக்கங்களாகவும் வருகின்ற ஆண்டில் நாம் எடுக்கவிருக்கும் அனைத்து புதிய முயற்சிகளும் புதிய பக்கங்களாகவும் திருப்பப்பட இருக்கின்றன. ஆனால் நம்முடைய வாழ்க்கை புத்தகம் நம்முடைய கையில் தான் உள்ளது. இந்த பக்கங்களை நாம் திருப்பிய பிறகு என்ன எழுத வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கின்றோம். எனவே இந்த திருப்பலியின் வழியாக கடவுளின் அன்னை, நமக்கும் அன்னையான அன்னை மரியா நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த திருப்பலியில் நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற அனைத்து நலன்களையும் பேறு பலன்களையும் இறைவனிடமிருந்து நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். குறிப்பாக இங்கு வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் இன்று நமது அன்னை மரியாளின் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா திரு அவைக்கு மட்டுமல்ல, நமது குடும்பங்களுக்கும் தலைவியாக இருக்கின்றார். எனவே நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். அவற்றிற்காக மனம் வருத்துவோம். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித கனியாகவும் வாழக்கூடிய புனித கனிகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களில் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என குறிப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை உடையவர்களாகவும்
காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 2 இறை திரு வசனங்கள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையை கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இருந்தாலும் இப்ப சொன்னாலும் சரியா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். செய்தா ஹாப்பி நியூ இயர். கேட்கல ஹாப்பி நியூ இயர். நீ எத்தனை டைம் நான் சொல்லுங்க. எங்களுக்கு எப்ப 12 மணி ஆகுதோ அப்பதான் நியூ இயர் சொல்லணும்னு இருக்குது. மகிழ்ச்சி. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திரு அவையில் நாம் என்ன திருவிழாவை கொண்டாடுகிறோம்? கடை கோடி வரைக்கும் ஒரு சத்தம் இல்லாம அமைதியா இருக்கு. மரியன்னை இறைவனின் தாய். இறைவனின் தாய் நமது திரு அவைக்கும் தாய். தமிழ் சமூகமானது, குறிப்பாக நம்முடைய தமிழ் சமூகமானது ஆதி முதலே தாய் வழி சமூகமாக இருந்தது. தாய் வழி சமூகம் அப்படின்னா என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா, யாருக்கு தெரியாம இருக்காது. தாய் வழி சமூகம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2024 வருடங்கள் ஆகிவிட்டது. 2025 பிறக்கப் போகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தாய் வழி சமூகம் என்பது பொறுமையாக மெல்ல மெல்ல மறைக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. எனவே பெரியவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பும் சிறியவர்களுக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பும் இல்லாத சூழல் உண்மையாகவே நிலை கொண்டிருக்கிறது. தாய் வழி சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குடும்பமானது தாயை மையப்படுத்தி கட்டமைக்கப்படும். குடும்பமானது தாயை மையப்படுத்தி கட்டமைக்கப்படும். நான் இறையியல் படித்துக் கொண்டிருந்த
அந்த பகுதி அஸ்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்ஸாம், கவுஹாத்தி, மேகாலயா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் பகுதி, வடகிழக்கு பகுதி என்று கூறப்படுவது. சைனாவுக்கு கீழே, பங்களாதேஷுக்கு மேலே, இந்தியா மேலே கை மாதிரி ஒரு ஓரமாக தூக்கி தெரியுமா? அந்த பகுதி. அந்த பகுதியில் குறைந்தது 7 மலைகள். அந்த இடத்தின் பெயர் 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிறது. 7 சிஸ்டர்ஸ் இந்த இடத்தோட பேர். 7 மலைகள், 7 மொழிகள், 7 கலாச்சாரங்கள், எல்லாமே வேற வேற. அதில் ஒன்று காசி எனப்படக்கூடிய கலாச்சாரம். நீ அப்புறமா கூகுளில் கூட தேடி பார்க்கலாம். ஒருவேளை ஃபாதர் போய் சொல்லியிருப்பாரு, நம்ம எதுக்கும் வெரிஃபை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். காசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு வாழக்கூடிய ஒரு பகுதி. என்ன சொல்லாமல் இருக்க அங்க இன்றும் தாய் வழி சமூகமானது பின்பற்றப்படுகிறது. தாய் வழி சமூகம்னா என்னன்னு சொல்றேன், ஒரு சில வார்த்தைகள். இருக்கிற பெண்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆண்களுக்கு சந்தோஷமா இருக்குமான்றது சொன்னதுக்கு அப்புறம் உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கிறத பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கொள்வேன். ஏன் அப்படின்னா அங்க எல்லாமே பெண்களுக்கு தான் முதல் முன்னுரிமை. பெண்கள் குறிப்பாக தாய்மார்கள். வழக்கமாக நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி இருந்தா யார் விருந்தாளிகள் உட்காந்து பேசுவோம்? கணவனா மனைவி, தாயா தந்தையா? இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. புதுசாக நடக்கிறதா சொல்லி இது சீரியல் இருக்கிறதா யார் வந்து பேசுவா? தந்தை, அப்பா வந்து பேசுவார். அம்மா என்ன பண்ணுவாங்க? தண்ணி கலக்குவாங்க, இல்லை ஏதாவது சாப்பிட கொண்டு வருவாங்க. கதவு பின்னாடி இருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. ஆனா அந்த சமூகத்துல இது அப்படியே மாற்றாக நடக்கும். நான் அந்த ஒரு வீட்டுக்கு போறேன் அப்படின்னா அந்த வீட்டோட அம்மா தான் கூட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டை ஐயா என்ன செய்வாரு? போய் தண்ணி ரெடி பண்ணி ஸ்வீட் பழம் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு? கதவு பின்னாடி நின்று என்ன பேசுறதுன்னு கேட்பாரு. இன்னும் சிரிப்பாரு. உண்மையாகவே வழக்கு பயன்படுவதுதான் இது. அதே போல வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளிலும் முதன்மையானது தாய்க்கே செய்யும். நம்ம குடும்பங்களில் யார் வந்து இறுதியாக முடிவு எடுப்போம்? யார் முடிவு வைக்க மாட்டோம். ஆனா இந்த தாய் வழி சமூகத்தில் அப்படி இல்லை. அனைத்தும் தாய்மாருக்கு தான். தாய் அவள் தான் குடும்பத்தை வழிநடத்துவார். அவளிடமும் அனைத்து பொறுப்புகளும் இருக்கும். பேங்க் கார்டு, அக்கவுண்ட், இந்த பொருளாதாரம் இதெல்லாம் யார் பார்த்துக்குவா? சாதாரண நம்ம வீடுகளை யார் பார்த்துக்குவா? அப்பா, தந்தை பார்த்துக்குவா. ஆனா அந்த சமூகப்படி காசு கொடுக்கறதுல இருந்து வாங்குறது வரைக்கும் யார் பார்த்துக்குவா? அம்மா தான் பார்த்துக்குவா. அப்பா தூய்மை பணிகளை செய்வார், குழந்தைகளை பார்த்துக் கொள்வார். அனைத்து பணிகளிலும் பெண்களுக்கு ஈடாக பணியாற்றுவார். நிறைய ஆண்கள் சிரிக்கிறாங்க. இடம் மட்டும் எங்க இருக்கு கிளிதா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி சொத்து உரிமை இருக்கு. சொத்துரிமை யாருக்கு என்றால் அந்த குடும்பத்தின் கடைசி பெண்மணிக்கு தான். அந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொறுப்பு வயதான காலத்தில் பெற்றோரை பார்த்துக் கொள்வது. அந்த சொத்து எல்லாமே அந்த கடைசி பெண்ணுக்கு தான் போய் சேரும். கடைசி பெண்ணுன்னா எப்படியும் 2-3 பேர் தானே இருப்பாங்க ஒரு குடும்பத்துல. அப்ப 3வது பொண்ணு போய் சேரும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இன்றும் கலாச்சாரங்கள் அழியப்படாமல் மொழிகளை பாதுகாத்து நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் அங்கு நிலவுகிறது. இது தாய் வழி சமூகத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அந்த கதை சொல்லல, புத்தகத்திலிருந்து எங்கேயோ ஒரு முறையில் படிச்சது வந்து சொல்லல. உண்மையாகவே வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். இறுதியாக வழக்கமா கல்யாணம் பண்ணா யார் வீட்டுக்கு போகலாம்? பெண் ஆண் வீட்டுக்கு போகலாம், ஆண் பெண் வீட்டுக்கு போகலாம். கல்யாணம் பண்ணி யார் வீட்டுக்கு போவா? பெண் ஆண் வீட்டுக்கு போவாங்க. ஆனா அந்த கலாச்சாரத்துல
கல்யாணம் முடிச்சு யார் வீட்டுக்கு போகணும்? பெண் வீட்டுக்கு தான் போகணும். நமது கலாச்சாரத்தில் பார்க்கப்படுகிறது, தாய்மாமன் உறவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்ம கலாச்சாரத்தில் இன்னும் சற்று தொங்கிக் கொண்டிருப்பது அந்த தாய்மாமன் உறவு முறைதான். அதுவும் பொங்கலுக்கு இல்லைன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. இயேசுவில் பிரியமானவர்களே, எதற்கெடுத்தாலும் நாம் குறிப்பிட்டு கூறக்கூடியது தாய் வழி சமூகம், தாய் நாடு, தாய் மொழி, தாய் மண், அனைத்திற்கும் தாய் தான் மூத்தது. எல்லாம் நான் சொல்றது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இது எங்கள் தந்தை மொழி அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? நீ யாராவது போராடி கேள்விப்பட்டிருக்கோமா? என் தாய் குடும்ப ரீதியாகவும் சரி, உறவு வழியாகவும் சரி, அனைத்திற்கும் தாய் தான் மூத்தது. எனவே தாயை தான் நாம் அனைவரும். ஒரு தாய் பற்றி பாடலானது ஒரு நாட்டுப்புற பாடல், மிகவும் அருமையான பாடல். ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு சினிமா பாடல்கள் நிறைய நம்ம கேட்டு காதுகளை அடைத்துக் கொள்வதால் இப்படிப்பட்ட கிராமப்புற பாடல்கள் நமது காதுகளில் ஒலிப்பது மிகவும் அரிது. இங்க நிற்கிறதுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. எனவே ஒரு சில வரிகளை உங்களிடம் நாம் பாட விருப்பப்படுகிறேன். தாயை பற்றிய பாடல். தாய் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இன்றியமையாமையாக இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு குழந்தை பாடல் இருப்பது பாடல். குரலுக்கு மன்னிக்கவும், பாடலை மட்டும் கேட்கவும். 300 நாள் சுமந்து என்ன முச்சடக்கி பெத்தெடுத்து 11 தவம் இருந்து என்ன பக்குவமாய் எடுத்து மருளையும் தொழுகையும் நான் ஒரு கையன கட்டி கட்டுலையும் மெட்டுலையும் நெத்தி வெல்வனித்தோ சுற்றி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாய பூமி, என்னைக்குமே நீதாய பூமி. தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி, தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி, முதல் முறை முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, முதல் முறை முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு, புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு, நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா. இப்படியாக இந்த பாட்டு போயிட்டே இருக்கு. இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருது? நம்ம தாய்மார்களிடம் சொல்லாத பல விடயங்களே நமக்கு சொல்லுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட போய் பேசுறதையோ இல்லை அவங்க சொல்றதை கேட்கறதையோ பலவீனமாக நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் இயேசு, மனிதனாக பிறந்த இறைவன் இயேசுவுக்கு மரியன்னை, அதாவது அவருடைய தாய், அவர் பிடிக்குமா பிடிக்காது? இது என்னையா விதமான கேள்வியா? இறைவன் இயேசுவுக்கு அவருடைய தாய் மரியாதை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஏனென்றால் அவர் மரியன்னை ஈன்றெடுத்த குழந்தை. சரி, நமக்கு மரியன்னை பிடிக்குமா பிடிக்காது? அந்த உடனே பூசை தொடங்குவதற்கு முன்பாக ஜெபமாலை ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் என்ன நல்ல தேவை இருந்தாலும் அருள்நிலை நம்மை ஜெபமாலை சொல்கிறோம். ஏதாவது ஆபத்து நேர்ந்தாலோ அல்லது பாதுகாப்பை வேண்டினாலோ மரியே வாழ்க்கை என்று பலமுறை ஜெபிக்கிறோம். நமக்கு
சாம் என்பவர்கள் ஒரு அரக்கை புறக்கையாக தூக்குவோம். மகிழ்ச்சி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு 3 பேர் வருவாங்க. யார் எதுனாலும் வரலாம். ஒரு 3 பேர் வரும். மொத்தமே 3 பேர் இருந்தாலும் ஈஸியா கூப்பிடலாம். எவ்வளவு பேர் இருக்கோ உங்களுக்கு பேரை கூப்பிட முடியாது. நீங்களா தான் வாங்க. 1 வாங்க, 2 எனக்கு தெரியலையா, கண்ணு தெரியலையா, 3 பேர். யாருனாலும் இருக்கலாம். கொஞ்சம் பெரியவங்க இருந்தீங்கன்னா நல்லது. இன்னொரு பெரியவங்க இருந்தீங்கன்னா குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் என்ன எழுது? ஒரு தாயின் 2 முக்கிய பண்புகள். ஒரு தாய் 2 முக்கியமான பண்புகள். உங்க அம்மா கிட்ட பிடிச்ச 2 விஷயம் என்ன? ஒன்று கேக்கு, இன்னொன்று பிரியாணி. சரியா? அன்பு, ஒன்பது. அடி விடுவாங்க, அடிக்க மாட்டாங்க. இது சரி, இது பிள்ளைன்னு சொல்லித்தாங்க. நன்றி. இந்த குழந்தைக்கு எல்லாம் தாராளமாக கைதறி. இயேசு பிரியமானவரே, அந்த குழந்தை 2 பண்புகளை கூறியிருக்கிறது. நான் கூறவிருக்கின்ற 3 பண்புகளில் 2 அந்த குழந்தையை சொல்லியிருக்கிறது. 1 அன்பு, 2வது கண்டித்து திருத்துவது. மரியன்னை திருவிவிலியத்தின்படி பார்த்தார். மரியன்னை திருவிவிலியத்தின்படி பார்த்தார். ஒரு தாய் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பம் பிளவுபட்டு போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அதுதான் தாய்மை அன்பு. ஒரு தாய் அனைவரையும் இணைக்கக்கூடியவர், உறவில் பிணைக்கக்கூடியவர், கூட்டி சேர்க்கக்கூடியவர். ஒருவேளை ஒரு தாயானவர் குடும்பத்தை பிரிக்கிறார் என்றால் அவங்க என்ன சொல்லுவோம்? எனக்கு ஏற்கனவே காதல் விழுந்துருச்சு, பேய் சொல்லுவோம். உண்மைதான். தாயானவர் கூட்டி சேர்க்கக்கூடியவர், குடும்பத்தை ஒன்றாக இணைக்கக்கூடியவர், குடும்பம் என்று உடைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளக்கூடியவர். மரியன்னை இதை செய்தாரா? மரியன்னை இதை செய்தாரா? தன்னுடைய குடும்பத்தை என்றும் அவர் விட்டுவிடவில்லை. இறைவன் இயேசுவின் இறப்புக்கு பின்பாக அப்போஸ்தலர் அனைவரையும் ஒன்று கூட்டி வைத்திருந்தார். அவர்களை ஒரே குடும்பமாக ஜெபிக்க செய்தார். அவர்களை ஒரே குடும்பமாக பயத்திலிருந்து மீட்டு பார்த்து கொண்டார். இயேசு பிரியமானவர்களே, நமக்கு அன்னை மரியாதை பிடிக்கும் என்றால் நாம் ஒற்றுமைக்காக பாடுபடுகிறோமா? குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறோமா? இல்லை பிளவுபடுத்துகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். 2வது
இன்று தாய்மார்களின் நிலை உண்மையாகவே முன்பு போல் இன்று இல்லை. தொட்டில போட்டு தாராட்டினா போதும், குழந்தை அழுகி நிப்பாட்டிடும் அப்படின்னு நிலைமையெல்லாம் எப்பயே போயிடுச்சு. என்ன பண்ணணும்? டிவியில பாட்டு போடணும், டான்ஸ் ஆடி கொடுக்கணும். உண்மையாகவே இப்ப இருக்கிற பாட்டிமார்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர்கள் எப்படியெல்லாம் எதையெல்லாம் பழகவில்லையோ அதையெல்லாம் இப்போது செய்ய வேண்டியிருக்கிறது. போனை பார்த்தாலே முதலில் கடுப்பாவது யாரா இருக்கும்? பாட்டியா தான் இருக்கும். என்ன எப்ப பார்த்தாலும் போன எடுத்துட்டு எந்த வந்து அவங்க நாலு கதை சொல்லுவானா இல்லையா? அவர்கள் பேசுவதற்கு ஆள் இல்லை, அவர்களிடம் பேசுவதற்கும் ஆள் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீவு போல போன் உண்டு, நான் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுத்தது தின்போம், விதி வந்தால் சாவோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் விரும்ப போவதில்லை. இயேசுவின் பிரியமானவர்களே, மனிதனை எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய தாய்மையை இழக்கவில்லை. அவர் உள்ளத்தில் இருத்தி அவர் அனைத்தையும் சிந்தித்தார். இன்றைய தாய்மார்களின் நிலை வெளியே சொல்ல முடியாத பல கஷ்டங்களை கொண்டிருக்கிறது. யாரை பேசுவது, யாருக்கு சொல்வது? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு போன் போகும். என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த போன்ல சார்ஜ் போய் நாம் விட்டு பேசக்கூடிய அந்த நிலை. நாம் என் நிலையில் இருந்தாலும் எதை இழந்தாலும் ஒரு தாய்மைக்குரிய பண்பினை இழக்கக்கூடாது. அப்படி இழந்தோம் என்றால் நமக்கு மரியன்னையை பிடித்திருந்தாலும் பயனில்லை, நாம் 10 அருளினை இந்த மரியை சொன்னாலும் பயனில்லை. ஏனென்றால் நாம் ஜெபிக்க ஜெபிக்க மரியன்னையை போல அவருடைய தாய்மையை வளர வேண்டும். மூன்றாவது, ஒருவேளை உலகத்தில் தாயே இல்லை என்றால் என்ன நடக்கும்? அதான் மூன்றாவது கேள்வி. தாய்மை இல்லை என்றால் நல்லொழுக்கம் இருக்காது, வழிநடத்துவதற்கு ஆட்கள் இருக்காது, அறிவுரை புத்திமதி சொல்ல ஆள் இருக்காது. முதல்ல குடும்பமே இருக்கு, குடும்பமே இருக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 விடயங்கள் தான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான செய்தி. இவ்வுலகத்தில் தாய்மை இல்லை என்றால் எந்தவித உயிரும் இருந்திருக்காது, குடும்பம் இருந்திருக்காது, நாம் சொல்லக்கூடிய இந்த தாய்மை சமூகம் இருந்திருக்கிறார். நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு, அரவணைப்பு, எதிர்நோக்கு, இப்படிப்பட்ட எந்த கருத்துக்களுக்குமே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இயேசு பிரியமானவர், நாம் மரியன்னையை தாயாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அருள் நிறைந்த மரியே என்ற ஜபத்தை உறுதியோடும் ஆசையோடும் பற்றோடும் கூறுகின்றவர்களாக இருந்தால் மரியன்னை இயேசுவிற்கு தாயார் என்பதை போல் எனக்கும் தாய் என்பதை ஏற்றுக்கொள்வோமேயானால் நாமும் அவருடைய பண்பு நலன்களை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். மரியன்னையின் இந்த 3 பண்பு நலன்களை தன் தாய்மையை இழக்காமல், சுயநலம் இல்லாமல், தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து பல கஷ்டங்களை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையை செவ்வனே நடத்தக்கூடியது. மூன்றாவது, எல்லா உயிர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய குடும்பம் பிறருடைய குடும்பம் என்று பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்து, அன்பு செய்து, இரக்கம் காட்டி பண்பு நலன்களோடு வாழக்கூடிய, பண்பு நலன்களோடு வாழக்கூடிய. சமீபத்தில் ஒரு திருப்பலியில் இந்த முக்கியமான கருத்தை நான் கூறியது நினைவுக்கு வருகிறது. 2 முக்கியமான வார்த்தை. ஒன்று கர்ப்பம். இந்த கர்ப்பம் புதிய வாழ்க்கை
இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறது. சுயநலம் இல்லாமல் 10 மாதம் கடினப்பட்டு ஒரு குழந்தையை இந்த உலகிற்கு ஈடுகிறது. இறைவன் இந்த உலகை அன்பு செய்கிறார் என்பதற்கு அடையாளமான குழந்தையை பிறருக்கு, குடும்பத்திற்கு கொடுக்கிறது. இது கர்ப்பம், கரு. இரண்டாவது, இதுக்கு எதிர்மாறான கல்லறை. கல்லறை அனைத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடியது. கல்லறை வாழ்க்கையை முடிக்கக்கூடியது. கல்லறை இரக்கம், அன்பு, பாசம், பரிவு, இது எல்லாத்தையும் புதைக்கக்கூடியது. கல்லறை கருவறைக்கு எதிர்மாறான. நம்முடைய கேள்வி, நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு கருவறையாக இருக்கிறதா, கல்லறையாக இருக்கிறதா? பிறருக்கு நாம் உதவினால், பிறரை நாம் அன்பு செய்தால், மரியன்னையை போல ஒற்றுமையை வளர்த்தால், கூட்டி சேர்த்தால், குடும்பத்தை பாதுகாத்தால், நாமும் நம்முடைய பார்ப்பவருக்கெல்லாம், நம்மை தேடி வருபவருக்கெல்லாம் கருவறையாக வாழ்வோம். இல்லையெனில் கல்லறையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து ஒரு கிறிஸ்துவின் ஒருவர் என்று கூறினால் நமக்கு மகிழ்ச்சி. ஐயோ வந்துதான் நம்ம ஓடி போவோம் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை சீரமைக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே இன்றைய தினத்தில் மரியன்னையை குறித்து சிந்திக்கும் நாம், இயேசுவின் பிரியமானவர்களே, மரியன்னையை வாழ்க மரியே என்று கூறினால் மட்டும் போதாது, மாறாக அவருடைய பண்புணங்களை தாங்கி வாழ்வும் முற்பட வேண்டும். இந்த வரத்திற்காக இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாத சூழ்நிலை என் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசிர்களை பொழிந்து எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அறிவை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
பெற்று சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர அலுக்கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை உம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த என் இறைவா, உன் நீதியின் ஒளி என இனியோர், வறுமை வாழ்வோர், தனிமை தவிர்ப்போர், ஆதரவற்றோர் வாழ்வோர் ஆகிய அனைவருக்கும் உன் ஒளியின் நிழலில் இடைப்பாறுதல் அடைந்திட உன் அன்பின் ஒளியில் அகில உலகம் தலை தொங்கவென்று இதயத்தின் வழியாக எல்லாமே இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அறிவியல் வளர்ச்சியில் சமூக முன்னேற்றம் என்ற போதியில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்து பணியாக செய்து தகவலும் மனித பணியை வெவ்வேறு இடங்களில் இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ உறுதியாக நடந்தோம். இடத்தை நிலையை எனக்கு புகலிடமாகிய இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுதப் போர்கள் இவைகள் மறைந்திடவும் மனித வாழ்வு தலைக்கு தன் நிலை உணர்ந்து வலிமைந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழி நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிகரம் நீட்டி தேவையான மாற்றங்களை ஏற்பட வேண்டும் என்று எல்லா இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அதற்குள் அர்த்தமான பகிர்ந்தனை மனதில் இருக்கும் அன்பு, ஆழம், அறிவு, அக்கறை போன்ற பண்புகளை எம் அயலவரோடு பகிர்ந்து வாழ வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இறைவா உம்மை ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக கற்களை கூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் இறைவிடாகும். Thank you.
என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாகி எங்களுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உள்ள இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது கன்னியான புனித மரியாவின் தாயின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினரிட்ட அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தால் தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வின் மொழியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்ந்தனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆட்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து அலங்கரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. தம்மை கையளித்தவும் அப்பத்தை எடுத்து நன்றி
செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை இறங்கிய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உம் ஊழியில் கூடிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அனைத்து ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தோம். குறிப்பாக இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர்தாமே கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் கூறும் நன்றியை ஏற்றுக்கொண்டு வரவிருக்கின்ற ஜூபிலி ஆண்டு எங்களை நீர்தாமே ஆசீர்வதித்து குடும்பத்தின் ஒற்றுமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்க செய்தது. நாங்கள் திரு விவிலியத்திற்கும் திரு அவைக்கும் உமக்கும் பணிபுரியும் சீடர்களாக நல்ல எடுத்துக்காட்டுகளான வாழ்க்கையை வாழ தேவையான அலுவலர்களை தருகிறோம். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரால் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு எல்லாம் உள்ள இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுகொண்டு உங்களை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பாலம் இயேசு தரும் மன அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
தாராளமாக மனம் வந்து உங்களுடைய காணிக்கையை அளித்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் மேலும் உங்களுடைய சொந்தங்கள் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து வந்து இந்த காணிக்கை மகா திருப்பலியை சிறப்பித்து தருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். எனவே வரவிருக்கும் 1 பிப்ரவரி 2025 ஆண்டு மாசி மாதம் 1ஆம் தேதி இவ்வாலயத்தில் 4 மணி அளவில் நடக்கவிருக்கும் குடும்பமாக பங்கெடுக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, போட்டிகளில் நமது இப்பினி படித்தளத்தில் இருந்து பல குழந்தைகள் பங்கெடுத்தார்கள். இந்த அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டு கொடுத்திருக்கிறேன். அனைத்து குழந்தைகளும் மிகவும் நன்றாக பாடல் மற்றும் ஆடல் என அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்றார்கள். ஓவியத்திலும் கட்டுரையிலும் பங்கேற்றிருப்பார்கள் என்று கூட நினைக்கிறேன். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை தயவு செய்து இந்த மாதிரியான சிறிய போட்டிகளில் பங்கு பெற ஊக்கப்படுத்துங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட சிறிய சிறிய விடயங்கள் தான் இன்றும் நம்முடைய குழந்தைகள் தமிழ் பயில்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. எனவே குழந்தைகளுக்கு இல்லத்திலும் நீங்கள் தமிழை பயிர் வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட போட்டிகள் அவர்களுக்கு மிகவும் ஊக்கப்படுத்தும் வகையிலும் சிறப்பான ஒரு பயிற்றுவிக்கும் தளமாகவும் அமையும். எனவே இப்படிப்பட்ட காரியங்களில் உங்களுடைய குழந்தைகளை தயவு செய்து ஊக்குவிக்குமாறு உங்களுடைய அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, விண்ணகளையாளர்களை மகிழ்வுடன் பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியாம் திருமகனின் தாய் திரு அவையின் அன்னையுமான மரியாதை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிர்கிற தன்னை விளக்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் மூச்சும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அழிவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுடன் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அமைதியையும் ஆசிரியரையும் பெற்றவர்களால் சென்று பாருங்கள். திருப்பலி நிறைவேறும்.
Paris Sandran யூடியூப் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி.